வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போறோம். விருச்சிக ராசியில் பிறந்த விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு மார்ச் 29 உங்களுக்கு சனி பயிற்சி. ஆல்ரெடி நேற்று தான் நடந்திருக்குது. இப்போ இந்த சனி பயிற்சி இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவாக இருக்கா அப்படின்றது தான் ஒரு கேள்வி. காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாக சனி 2 விதமாக பயிற்சி ஆகிறார். இந்த வருஷம் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு இந்த மாதமே நேற்றே பயிற்சி ஆகிட்டார். அடுத்த வருஷம் 3வது மாதமும் சனி பயிற்சி இருக்குது. அப்போ இருந்தாலும் இந்த திருக்கணித பேஸ் பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுற பர்டிகுலரான பீப்புள்ஸ்க்கு இந்த சனி பயிற்சி வேலை செய்யுமா அதுதான் கான்செப்ட். அது இப்போ இவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா, ராசிக்கு 5ல் சனி இருக்கிறார். அப்போ இது வரைக்கும் ராசிக்கு 4ல் அட்டாத்தமாத்த சனியாக இருந்தவர் இவர் ராசிக்கு 5ல் இப்போ பஞ்சம சனியாக வர்றார். பூர்வீக ஸ்தானத்தில் சனி உட்கார்றார். அப்போ பூர்வீக ஸ்தானத்தில் சனி உட்கார்றது ஒரு பாசிட்டிவாக கேட்டால், பூர்வீக ஸ்தானத்தில் சனி உட்கார்றது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தான் விருச்சிக ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே. காரணம் எப்பயுமே சனி ராசிக்கு 4ல், ராசிக்கு 8ல், அதுபோல் ராசியில், ராசிக்கு 12ல், ராசிக்கு 2ல் இருந்தாருன்னா தான் டேஞ்சர். இந்த மாதிரி இந்த இடங்களை ஸ்ப்ளிட் பண்ணும்போது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டாங்க. அப்போ பூர்வீக சனி சுபரா அப்படிங்கிட்டால் எப்பயுமே சனி பகவான் உங்களுக்கு எப்பயுமே 2 பலன்கள் தான் வழங்குவார். பியூரா சுபரே கிடையாது சனி பகவான். இப்போ குரு மாதிரியோ அதுபோல் இந்த சுக்கிரன் மாதிரியோ புதன் மாதிரியோ பியூரா அவர் சுபர் வராது. சுபர் ரிஸ்ட்லேயே அவர் வரமாட்டார். அவர் எப்படின்னா கர்ம பலன்களையும் சுப பலன்களையும் மாறி மாறி நமக்கு வழங்குவார். அதுதான் சனியோட ஸ்பெஷலே. அப்போ சனி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்வார் அப்படின்னு கேட்டால், இது வரைக்கும் கெட்ட விஷயத்தில் கெட்ட இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ ராசிக்கு 5ல் பூர்வீக ஸ்தானத்தில் வந்திருக்கிறது தான் ஒரு பாசிட்டிவ். அப்போ இது வரைக்கும் தடைப்பட்ட பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இதுக்கப்புறம் கை கூடுறதுக்கு விஷயங்கள்லாம் நல்லதாக மாறும். அதுபோல் கோர்ட்டு கேஸ் வம்பளக்குன்னு போய்கிட்டு இருந்தவங்க, இதுக்கு முன்னாடி இருந்த இவங்களுக்குலாம் ஒரு ரிலீவர் இல்லை, இதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ் ஆக போகுது, அதில் ஒரு ரிலீவர் கிடைக்கும் அப்படின்னா கூட அதுவும் உங்களுக்கு சாத்தியமாகும். அப்போ பாஸ்ட்டும் இப்போ ப்ரெசன்ட்லேயே உங்களுக்கு மாறி மாறி பலன்கள் மாறி வரும். அப்போ இதுக்கப்புறம் இந்த பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், சிப்ளிங்ஸுக்குள்ள பிரச்சனை, அதுபோக சொத்து பத்து பிரச்சனை, அதுபோக கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு, வேறு ஏதாவது பிரச்சனைகளை மாட்டிட்டு முடிக்கிறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ். நீங்கள் நல்ல நபர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிலீவர், நீங்கள் ஒரு கெட்ட நபர்களாக இருந்தீங்கன்னா இதிலே அடுத்து 2 வருஷம் லூப்பில் மாட்டிக்கிட்டு சுற்றுற மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு நெகட்டிவாக இருக்கும். அதுபோக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் மோஸ்ட்லி இருக்கும். அது நீங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்குலாம் ஒரு பாசிட்டிவானு கேட்டால், இவர் ஒரு பாசிட்டிவாக தான் இருப்பார். காரணம் இது வரைக்கும் அட்டத்தமத்த சனியாக சில பல தடைத்தடங்களை கொடுத்துக்கிட்டு இருந்த சனிபவன் இப்போ உங்களுக்கு ஒரு ரிலீவருக்குரிய அம்சத்தை மோஸ்ட்லி ஏற்படுத்துவார். அதுதான் இது வரைக்கும் உங்கள் செயல்பாடுகள், நீங்கள் 8 to 18லேருந்து 70 வயசு வரைக்கும் இருந்த உங்களுக்கெல்லாம் செயல்பாடுகளில் இது வரைக்கும் தடுமாற்றங்கள் இருந்துக்கிட்டு இருந்திருக்கலாம். அதெல்லாம் எப்போ விலகும், எப்போ ரிலீவர் ஆகும், எப்போ எங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றவங்களுக்குலாம் ஒரு ரிலீவர் ஆகும். இது வரைக்கும் ராசிக்கு 4ல் சனி உங்களோட தொழில் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ தொழில் ஸ்தானத்தில் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு வியாபாரம் பண்ணவங்களுக்குலாம் கொஞ்சம் உறுத்தமாக இருந்திருக்கலாம். வெளிநாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க, வெளியே போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க, இவங்களுக்குலாம் சரியாக ஒரு நெருடல் கடந்த 2 வருஷம் ஏகப்பட்ட விஷயங்களை கொடுத்துருந்துக்கலாம். பட் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரிலீவரை கொண்டு வருவார். ரிலீவர்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் ஒரு சுமூகமான ஒரு தொழில் அமைப்பு, சுமூகமான ஒரு வியாபாரம். அதை நீங்கள் சிறு தொழில் ஆரம்பிச்சிருந்தாலும் சரி, பெருத்தொழில் ஆரம்பித்தாலும் உங்களுக்கு இந்த சனியோட தாக்கம் உங்களுக்கு இதுக்கப்புறம் இல்லை அப்படின்றத நினைவிலே வச்சுக்கோங்க. அப்போ இந்த சனி எங்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணுவார் அப்படின்னு கேட்டால், இதுக்கப்புறம் காமனாக எல்லாருக்குமே பலன்கள் மாறி மாறி பண்ணுவார். அவங்கவுங்க ஜனன ஜாதகத்தை பொறுத்து. பட் இப்போதைக்கு சனி ராசிக்கு 5ல் இருக்கிறார் அப்படின்னாலே புதிய முயற்சிகள், புதுசாக ஏதாவது வீடோ வாகனமோ இல்லாட்டினா வேறு ஏதாவது சொத்து பத்து சேர்க்கை வாங்கலாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு சாதகமாகவே இவர் செயல்படுவார். ஆனால் அது நல்ல விஷயங்களில் இருந்தால் மட்டும். கெட்ட தீய விஷயங்களுக்கு நீங்கள் முற்படுறீங்க, 2ஆம் நம்பரில் போயிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் பலன்கள் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதை மட்டும் நினைவிலே வச்சுக்கோங்க. அதுபோல் உங்களுக்கு புதிய முயற்சிகள், ஏதாவது வேலை புதுசாக ட்ரை பண்ணுறீங்க, புதுசாக அப்ளிகேஷன் பண்ணுறீங்க, ஏதாவது புதிய முயற்சிகள் ஸ்டார்ட் பண்ணலான்றீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே இவர் ஏற்படுத்துவார். உங்களோட சிந்தனை செயலில் ஒரு மந்த தன்மை இது வரைக்கும் இருந்திருக்கும். இது வரைக்கும் ராசிக்கு 4 இருந்தார். இதுக்கப்புறம் அந்த செயலில் கொஞ்சம் ரிலீவர் ஆகி நல்ல விதமாக ட்ராவல் ஆகிறதுக்கு இவர் ட்ராவல் பண்ணார். மற்றபடி இந்த படிக்கிற பசங்களுக்கு கல்வி இவங்களுக்கெல்லாம் நல்ல விதமாக வருமா அப்படின்னு கேட்டால், கல்வி ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு, படிக்கிற பசங்களுக்கு படிப்பெல்லாம் ஓரளவு ஓகேவாக தான் இருக்கும்.
ஸோ அதனால் வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். சனி இது வரைக்கும் தடை தடங்கள் பண்ணிக்கிட்டு இருந்த சனி பகவான் இதுக்கப்புறம் ரிலீவர் ஆகிறதுனால கொஞ்சம் இதுக்கப்புறம் கொஞ்சம் ஓப்பனாக படிப்போம், இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி வரும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு இந்த பசங்கள்லாம் மாறுறதுக்கும், இல்லை தடைப்பட்டிருந்த கல்வி அவங்களும் வந்து நீங்கள் மறுபடியும் வந்து தொடர்ந்து படிப்பதற்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். அதுபோல் வந்து உங்களுக்கு வந்து இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் இப்போ இது வரைக்கும் வந்து டவுனாக தொழில் இருந்திருக்கலாம். ஆரம்பித்து கடந்த 2 வருஷம் வந்து மந்தமாகவே இருந்திருக்கலாம். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிக்கப் ஆகிறதுக்குரிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். மற்றபடி இதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் சார்ந்த விஷயங்கள் அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி அதிகமாக எதுலேயும் ஷேர் பண்ணாமல் இருப்பது நல்லது. மற்றபடி சனி வந்து உங்களுக்கு சுபரா அப்படின்னு கேட்டால் இங்கே வந்து உங்களுக்கு சுப நிலையில் தான் வந்து உட்காந்துருக்கார். அதனால் நீங்கள் எதையும் போட்டு இது பண்ணிக்கிட தேவையில்லை. உங்களுக்கு வந்து இவர் நல்ல விதமாகவே செயல்படுவார். அதனால் வந்து நீங்கள் வந்து ரிலாக்ஸாக இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணலாம். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து சனியோட பார்வைகள்லேயும் வந்து இதுக்கப்புறம் பலன்கள் மாறும். சனியோட பார்வையில் வந்து சனி 3ஆம் பார்வையாகவும், சனி 7ஆம் பார்வையாகவும், சனி வந்து 10ஆம் பார்வையாகவும், இப்படி வந்து ஸ்தான பலன்களையும் வந்து உங்களுக்கு பார்வை இருக்க போகுது. அப்போ இதுலேயும் பலன்கள் உங்களுக்கு மாறப்போகுது. ஏன்னா இப்போ சனி பயிற்சியை மட்டும் வச்சு நம்ம வந்து ஒரு கால்குலேஷனுக்கு வர முடியாது. ஏன்னா சனி வந்து ஒருவரே இந்த கோச்சார ஜாதகத்தில், மற்ற இதர வந்து 8 கிரகங்கள் வேறு இருக்குது. இதுக்கப்புறம் வந்து ராகுகேது பயிற்சி ஏப்ரல் 27லையும், மே 11லேருந்து குரு பயிற்சி உங்களுக்கு 1/1 நடக்க போகுது. இதில் வந்து உங்களுக்கு இந்த சனி பயிற்சி சாதகமாக இருக்கான்னு கேட்டால் இது வரைக்கும் கர்ம வினையில் இருந்த சனி பகவான் வந்து இதுக்கப்புறம் டோட்டலாகவே மாறி நிற்கிறார். இதுதான் ஒரு பாசிட்டிவ். அதனால் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக எல்லாத்துலேயும் செயல்படுற மாதிரி இருக்கும். அது வீடு சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, வாகனம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, சில பல புதிய முயற்சிகள் செய்கிறதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகம் வருன்றதை நினைவில் வச்சுக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு வந்து இதுக்கப்புறம் எது நடக்கலை, நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா சந்தோஷம். திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு 1/1 நடக்க ஆரம்பிச்சிட்டுனா சந்தோஷம், நீங்கள் அதிலேயே வழி தொடரலாம். அதே வந்து வாக்கியம் ரீதியாக நம்ம ட்ரெடிஷ்னல் பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து ஒன்றும் நடக்கலை அப்படின்னா நீங்கள் பொறுமையை காக்கணும். உங்களுக்கு வந்து 2026 3ஆவது மாதத்துக்கு மேலே தான் பலன்கள் வந்து மாறி மாறி வருன்றதை நினைவில் வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து நீங்கள் வந்து இதுக்கப்புறம் உங்கள் சகோதரர்கள் கூட, நண்பர்கள் கூட, அதுபோக வந்து எந்தவித அந்த பர்சனல் விஷயங்களையும் அதிகமாக ஷேர் பண்ணாமல், அதில் வந்து எந்தவித சண்டை சர்ச்சைகளும் வராத அளவுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறது நல்லது. அதுபோக வந்து வெளிநாட்டில் ஆல்ரெடி இருக்கிறீங்க, வெளிநாட்டில் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருந்தவங்களுக்குலாம் ஒரு ரிலீவரை கொண்டு வருவார் இவர். அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் ஊருக்கு போகிறது, அதுபோக வந்து இதுக்கப்புறம் வெளிநாட்டு முயற்சிகள் பண்ணுறவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இருக்குது. பொலிட்டிக்கல் பண்ணுறவங்களுக்கு வந்து, பொலிட்டிஷியன்ஸுக்கு வந்து இதுக்கப்புறம் பூர்வீகத்தில் சனி வந்து நிற்கிறது. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இது வரைக்கும் நெருக்கடியாக சில பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு இருந்திருக்கலாம். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சாதகமான சூழல், புதிய பொறுப்புகள், நல்ல ஒரு உயர்ந்த பதவிகளுக்குரிய அம்சங்களும் உங்களுக்கு 1/1 வரும். இதுக்கப்புறம் உங்களோட பேச்சுகளில் வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் பேசுவது, சில பல விஷயங்களை வந்து உங்களுக்கு சாதமாக ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது. அன்வான்டாக தம்பட்டம் அடிக்காமல் நல்லதமாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறது நல்லது. மற்றபடி விருச்சிக ராசிக்கு 5ல் பஞ்சம சனி வந்து பாசிட்டிவாகவே வேலை செய்வார். அதனால் நீங்கள் இதில் வந்து கவனமாகவே இருக்கலாம். இது வந்து உங்களுக்கு எந்த வித தொந்தரவும் ஏற்படுத்தாது. நல்ல நபர்களுக்கு தொந்தரவு ஏற்படாது, கெட்ட நபர்களுக்கு கொஞ்சம் முரண்பாடு காட்டும். ஏன்னா தொழில் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கவனமாக நீங்கள் இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குதுன்றதை நினைவிலே வச்சுக்கோங்க. சரிங்களா? சனி பயிற்சி பாசிட்டிவாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சிலாம் எப்படி இருக்குதுன்றது அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்ப்போம். அதுபோக சனியோட பார்வை பலன்கள் எப்படி இருக்குதுன்றது பார்ட் 2ல் வந்து பார்ப்போம். சரிங்களா?